தந்தை பெரியார் உறவுமுறை குறித்து எழுதியது உண்மை. அறிவியல் கண்கொண்டு பார்த்தால் அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள முடியும். வெறும் வெறுப்பு அணுகுமுறையால் அதை கவனித்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது. உறவுமுறை எவ்வாறு உலகம் முழுவதும் இருக்கிறது, கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கிறது, இப்போதும் எவ்வாறு மதத்திற்கு மதம் மாறுபடுகிறது, இனத்திற்கு இனம் மாறுபடுகிறது, தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்து மதம் சில புனிதத்தை கற்பிக்கிறது உறவு முறையில். அது ஒரு கற்பிதம்தான் என்று அம்பலப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார், அவ்வளவுதான். ஒழுங்கீனத்தை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்லவில்லை. இந்து மதம் பின்பற்றக்கூடிய அல்லது கற்பித்திருக்கக்கூடிய உறவு முறைகளில் புனிதம் ஏற்றப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லப்படுகிற அந்த கருத்தியல் விமர்சனத்துக்குரியது என்கிற அந்த பார்வைதான் பெரியாரின் பார்வை. அவர் எந்த இடத்திலும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒழுக்கங்களுக்கு எதிராக எல்லோரும் மீறி செயல்பட வேண்டும், வரம்பு மீறி செயல்பட வேண்டும் என்று அவர் வழிகாட்டவில்லை. ஆகவே அவர் மீது ஆதாரமில்லாத அவதூறு பரப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசிய எதிர்ப்பில் அல்லது இந்துத்துவ தேசிய எதிர்ப்பில் அல்லது மதவழி தேசிய எதிர்ப்பில் தான் உள்ளது.